அடிப்படையில் ஜிபி முத்து ஒரு மரக்கடைக்காரர். அவர் மரக்கடையில் தான் வேலை பார்த்தாரு. அது சார்ந்த தொழில் தான் செஞ்சார். அப்புறம் தான் சமூக வலைதளத்தில் இந்த டிக்டாக்ல அவர் ஆர்வம் கொண்டு இன்றைக்கி பெரிய பிரபலமாக வந்திருக்கிறார். இப்படி பலர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானை ஏதாவது ஒரு வகையில் ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் டிவி புகழ் காமெடி ஸ்டாரு முல்லை கோதண்டம், அவரோட காமெடியெல்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியாலலாம் சக்கப்போடு போட்ட காமெடி. அது வெறும் காமெடி மட்டும் இல்லைங்க, காமெடியோடு சேர்த்து நல்ல கருத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சமூகம் மேலே ஒரு அக்கறை கொண்ட ஒரு நபர் தான் அந்த முல்லை கோதண்டம் அவங்க டீமு. அவர் பேசும்போது சொல்கிறாரு பாருங்க, என்னங்க ஆளாளுக்கு 1000 தரேன் 2000 தரேன் 3000 தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. கல்வியை இலவசமாக கொடுங்க, மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க, வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யுங்க, மக்களை ஏமாத்தாதீங்க, தயவு செஞ்சு இப்படி இலவசத்தை கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்காதீங்கன்னு சொல்றாங்க. இலவசம் தரேன்னு சொல்றதை விட்டுட்டு ஆட்சிக்கு யார் வந்தாலும் தரமான இலவச கல்வி, தரமான இலவச மருத்துவம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, விவசாயியினுடைய வாழ்வாதாரம் உயர்த்துதல், நெசவாளி வாழ்வை உயர்த்துதல், விலைவாசி குறைக்கிறது, இது மாதிரி ஆக்கப்பூர்வமா பண்ணுங்க. எங்களுக்கு அதுவே போதும். இலவசம் குத்து நீங்க ஓட்டு வாங்கிறதுக்காக மக்களை ஏமாளியாகவும் சோம்பேறியாகவும் மாற்ற வேண்டாம், தயவு செஞ்சு. நன்றி.